ஒருத்தன் இறந்தாலும் அந்த நன்றி அவன் சாகிற வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்ம நாடு குப்பை மேடு தான். எல்லாருக்கும் நோய் தொற்று வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க தான் எல்லா பக்கம் நடக்க குப்பையை எப்பவும் சேகரித்து தூய்மைப்படுத்துகிறாங்க. அந்த பணியை எல்லோரும் செய்ய முடியாது. ஏன்னா அடிபட்டு கிடக்கிற ஆடு மாடு கோழி சில நேரம் அதெல்லாம் அழுகி போய் கிடக்கும், புழு வச்சு போய் இருக்கும். அதெல்லாம் எடுத்து அவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்க. அதேமாரி ஓடையில் கிடக்கிற மலத்தை கூட அள்ளி க்ளீன் பண்ணுறாங்க. அந்த பணியை எல்லோரும் செய்ய முடியாது. ரொம்பவும் வறுமையில் உள்ள மக்கள் தான் செய்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்காண்டி தான், அவங்க உரிமைக்காண்டி தான் கேட்குறாங்க. அவங்களும் வாழணும்ல. முதல்ல அரசு கான்ட்ராக்ட் பேஸில் அவங்கள வேலைக்கு சேர்த்துருக்காங்க. வெறும் 23,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையும் இப்போ தனியார் மையத்துக்கு கொடுத்துட்டாங்களாம் அந்த கான்ட்ராக்டில். அதில் வெறும் தனியார் 15,000 தான் கொடுக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் எப்படி முன்னேறும்? வாழ்நாள் முழுவதும் அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுமா? அவங்கள கேட்குற கோரிக்கையை அரசு நிறைவேற்றி அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும். அவங்க முன்னேறினா தான் அவங்களுடைய தலைமுறை முன்னேறும்.